மதியமாட்ட துணி தேய்க்க வாய்க்காலுக்கு போயிருந்தேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி செடி நிறையா பழம் பழுத்து இருந்துங்க. அதையும் நான் பொறிச்சிட்டு இருந்தேன். அதை நான் பொறிக்கிறப்ப பார்த்து பொறிக்கணுங்க. கையில் வந்து முள் குத்திக்கும். அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும். பார்த்து தான் எடுக்கணுங்க. ஸ்டார்டிங் வந்து வீடியோவில் வந்து தெரியாத கள்ளிப்பழம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் குழந்தை வந்துட்டு ஏங்க இது சப்பாத்தி கல்லிங்கன்னு சொன்னாங்க. நான் வர தெரியாத மாற்றி சொல்லிட்டேன். எனக்கே அது தெரியலை. பழத்தை வந்து பொறிச்சிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்துக்கோணுங்க. முள் நிறையா இருக்கும். கையில் வாயில் அந்த மாதிரிலாம் பட்டுருச்சுன்னா சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப சிரமம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பழம் வந்து சிட்டிலலாம் வந்து ஒரு பழம் 25 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் நாங்களும் இங்கே சும்மாவே பொறிச்சு சாப்பிட்றோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்பாத்தி களி ஓப்பன் பண்ணி எடுக்கிறப்ப ஸ்டார் முள்ளுன்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று இருக்குங்க. அதை எடுத்து போட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும். நம்ம இருக்கிறதுக்கு கடையிலலாம் லிப்ஸ்டிக் கொடுத்து வாங்க முடியுமாங்க? சப்பாத்திக்குள்ளேயே எடுத்து லிப்ஸ்டிக்காக போட்டேன். எப்படி அழகாக இருக்குல்ல. என் கை, நாக்கு, என் உதடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சப்பாத்தி களி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.